மாவட்ட நடைபெற்றோம். இவரோடு கனரா வங்கி மகளிர் சங்க துணை பொது மேலாளர் திரு வி கே பட் இணைகிறார். மாணவர்களுக்கு முதலாவதாக இளங்கலை 2ஆம் ஆண்டு ஏன்னா இது அன்பான மக்கள், பாசமான மக்கள், சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது. தொழில்துறையில சிறந்த மன்றம் இது. இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மன்றம் இது. திராவிட மாடல் அரசுன்னு சொன்னாங்க, அது சமூக நீதிக்கான அரசு. பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் அடித்தளம். அதனாலதான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து செய்யலாம்.
செய்யணும். பொருளாதார விடுதலை எடுத்துக்கிட்டா இதன் மூலமா நீங்க அடைகிற வளர்ச்சியை அடுத்தடுத்த ஆண்டுகளையும் நான் கவனமா கண்காணிக்கிறேன். 173 ஆண்டுகளுக்கு பதவி வாய்ப்பு. இந்த கல்லூரியில 6500 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. பல்வேறு கருத்தரங்குகள் ஆய்வரங்குகள் நடத்த ஏதுவா ஒரு கருத்தரங்க கூடம் கட்டித்தரணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று கோவை அரசு கல்லூரியில மாணவிகளுக்கான எடுத்துக்கலாம். சமூக நல அலுவலர் செல்வி மதிவதன் அவர்களே, இந்நிகழ்வில் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி தலைமை ஆற்ற இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏ.கே. கமல்கிஷோர் அவர்களே, அதே போல 6 முதல் 12 வரை தமிழ் வழி கல்வியில் அரசு பள்ளியில் படித்தா நமக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்பதை இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தமிழ் வளர்ச்சியில் இன்று உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ் அந்த மொழிக்கான அந்தஸ்தை பெற்றுத் தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். செம்மொழி மொழியாக அறிவித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றுத் தந்தார். அதே போல இன்று தமிழ் வழியில் அவர் வழிகோட்டராக இருக்கக்கூடிய நம் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் புதல்வனாக ஆகியிருக்கிறார் என்றால் ஒரு சிறந்த திட்டம். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இது கிடையாது. இன்னைக்கு இருக்க மாணவர்கள், பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு புது திட்டமா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. அந்த அடிப்படையில் இந்த மாசம் அந்த ஆரம்பிச்சு இது 2வது மாசம் மாணவர்களுக்கான 2வது திட்டம் தேதி 9ஆம் தேதி. அதுக்குள்ள 2 திட்டத்தை இங்க அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆட்சியில் மாணவர்களை நீங்கள் நாளை இந்தியாவின் எதிர்காலமாக கல்வி மூலமாக ஆட்சியாள வேண்டும், சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டம். இதை பயன்பெற்று உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.